இப்ப வரைக்கும் சீனா வந்து தைவான ஒரு தனி நாடு கிடையாது, எங்களுடைய ஒரு பகுதிதான் சொன்னாலுமே தைவான் வந்து நாங்க சுதந்திரமான தேசம் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நேட்டோ நாடுங்களும் அமெரிக்கா வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய காரணத்தினால கடந்த சில வருஷமாவே சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்து தைவான் கடல் பகுதியை சுத்தி வளைச்சு தொடர்ச்சியா போர் பயிற்சிகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னும் சில வருஷம் 2027க்குள்ளாரே தைவான் மேல போர் தொடுத்து நாங்க வந்து அந்த பகுதியை கைப்பற்றுவோம்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனால தைவானுடைய பாதுகாப்பை நாங்க அதிகரிக்கிறோம்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியா ஆயுத உதவிகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா டிசம்பர் 16, 2024 அன்னைக்கு தைவானுடைய தைபே போர்ட்ல வந்து அமெரிக்காவுடைய ஆப்ரம்ஸ் எம்பிடி டேங்குங்க வந்து 38 டேங்குங்க வந்து களமிறங்கி இருக்குதுங்க. இதுக்கு அடுத்தபடியா டிசம்பர் 31, 2024 முடியறதுக்குள்ளாரியே அமெரிக்காவுடைய டவு 2B ஒயர் கைடட் ஆன்டி டேங்க் மிசைலுங்களும் தைவான் நாட்டுக்கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட இருக்குதுங்க. 100 சென்டிமீட்டருக்கு மேல கவசத்தை வச்சிருக்கக்கூடிய சீனாவுடைய டேங்க்ஸுங்க ஆர்மர் வெஹிக்கிள்ஸை கூட டவு 2B ஆன்டி டேங்க் மிசைலுங்க வந்து ஈஸியா தாக்கி அழிக்கும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க.